ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, என்ன ராணி நீ கூப்பிடாமலே தையல் கிளாஸ் ஆரம்பிச்சீங்க. உன்னை கூப்பிடாம எந்த கிளாஸ் ராணி நான் ஆரம்பிக்க போறேன். நேத்து நீ பிஸியா இருந்த, அதனால ஒரு கிளாஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். நீ தான் ஆல்ரெடி டெய்லரிங் படிச்சிட்டியே. எனக்கு டெய்லரிங் தெரியும், தையல் ஆசிரியரா எப்படிங்க படிக்கிறது? பாத்தீங்களா, ராணிக்கும் தையல் ஆசிரியர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா தையல் ஆசிரியரா போனோம்னா இப்ப நம்ம டெய்லரிங் படிக்கிறது ஒரு ஈஸி தான். ஏன்னா ஒருத்தர் செய்யறதை பார்த்து நம்ம செஞ்சிடலாம். இப்ப நம்ம சொல்றோம்ல செய்முறை விளக்கம் அப்படி சொல்றோம், அதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதை பார்த்து செய்யறாங்க, ரைட்டு. ஆனா தையல் ஆசிரியருங்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, நல்லா கேட்டுக்கோ. முதல்ல பொறுமை வேணும். பொறுமை ரொம்ப வேணும். ட்ரை பண்ண உனக்கு பொறுமை ரொம்ப இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அதாவது பொறுமை ரொம்ப 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 வேணும். ஏன்னா ஒரு தையல் ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா செய்முறை விளக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு கத்துக்கிறவங்களுக்கு ஈஸியா புரியணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு கஷ்டமான வேலைய ஈஸியா சொல்லி கொடுக்கறது தான் செய்முறை விளக்கம். நல்லா கேட்டுக்கோங்க. செய்முறை விளக்கங்கிறது இதுதான். நம்மளுக்கு தெரிஞ்ச எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற விதம் ரொம்ப எளிமையா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆமா, ஏன்னா இல்ல ராணி, ஒரு சிலர் டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒண்ணுமில்ல, ஒரு டக்குன்னு கணக்கு கால்குலேஷன் போட்டா டக்குன்னு மனக்கணக்கோட போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. ஆனா எல்லாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, கணக்கு போடுறது கஷ்டமா இருக்கும், சொல்றது டக்குன்னு புரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு கேள்விய 10 தடவை கூட கேட்பாங்க. நேரடியாக படிக்கிறவங்க ஒரே கேள்விய 10 விதமா 10 கோணத்துல கூட கேட்பாங்க. ஆனா அதுக்கு பூரா பக்கத்துல போயிருவோம். அதாவது அதுக்கு பூரா கொஞ்சம் கூட முக சொல்லிக்காம நம்ம சொல்லி கொடுக்கணும். பொறுமையா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு தையல் ஆசிரியரா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு தையல் ஆசிரியரா இருக்கோம். அப்ப நம்ம சொல்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணா 100 தடவை 1000 தடவை சொன்ன மாதிரி இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அதுதான் முதல் முறை. ஏன்னா திரும்ப திரும்ப நிறைய பேர் நம்மகிட்ட படிக்க வருவாங்க. நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்கள் 1000 முறை திரும்ப 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 சொல்லி கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கு அதுதான் முதல் முறை. அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம திரும்ப திரும்ப அந்த முதல் முறையா பதில் அளிக்கிற மாதிரியே சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் வரும். ஏன்னா ஒரு தையல் வகுப்பு அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியா சொல்லிக் கொடுக்கலாம். அதனாலதான் பெண்களுக்கு அதிகமா இந்த தையல் துறையில தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் அதனாலதான். ஏன்னா அவங்களுக்கு பொறுமையா ரொம்ப அதிகம். என்ன ராணி, அப்படியா? என்னை விட உனக்கு பொறுமை ஜாஸ்தி. உங்களுக்கு தான் தெரியும்ல. நீங்க சொல்லுங்க, யாருக்கு பொறுமை ஜாஸ்தி? சொல்லுவீங்க, கமெண்ட்ல சொல்லுவாங்க. அன்னைக்குதான் ரொம்ப பொறுமை ஜாஸ்தி சொல்லுவாங்க. அது உண்மைதான். சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம ஒரு தையல் ஆசிரியர் ஆகிறதுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சொல்லி கொடுத்துட்டு நம்ம கிட்ட தையல் பயிற்சி படிச்சுட்டு போறவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட் எந்த ஒரு யூஸ் இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்கறாங்க. இப்ப நீங்க கூட எங்க நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, சர்டிபிகேட் எப்படி நாங்க ஒரு தையல் ஆசிரியர் ஆயிட்டோம்னா எங்க கிட்ட படிக்கிறவங்களுக்கு நாங்க எப்படி சர்டிபிகேட் கொடுக்கறது? ஆமா, அந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற விஷயம் அவங்க அந்த சர்டிபிகேட் வச்சு ஒரு லோன் வாங்குறதுக்கோ, இல்ல ஒரு தையல் கவர்மெண்ட்ல ஒரு தையல் மிஷின் வாங்குறதுக்கோ ஏதாவது ஒரு உபயோகம் உள்ளதா பயன்படணும். அப்படித்தான் அந்த சர்டிபிகேட் ஒரு பவர்ஃபுல்லானதா இருக்கணும். ஆனா இப்போ சர்டிபிகேட் எங்க வேணாலும் கிடைக்குது. 150 ரூபா கொடுத்தாலும் கிடைக்குது, 500 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்குது, 1000 ரூபாய் கொடுத்தா உடனே கிடைக்குது, கிளாஸுக்கே போகாம கூட கிடைக்குது. அந்த மாதிரிலாம் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி சர்டிபிகேட் வேஸ்ட். முதல்ல கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான சர்டிபிகேட்டா இருக்கணும். அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, அந்த பணத்தை கட்டி வாங்குற மாதிரி சர்டிபிகேட் உபயோகமே கிடையாது. பிராக்டிகலா நீங்க நல்லா படிச்சு அதுல தேர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற சர்டிபிகேட் தான் உபயோகமா இருக்கும். இப்போ ஒண்ணுல, இப்ப நான் கூட ஒவ்வொரு ஊர்லயும் போய் கிளாஸ் எடுக்கிறேன்ல, எல்லா ஊர்லயும் போய் கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம். அந்த சர்டிபிகேட்டோட அடையாளம் என்னன்னா, இங்க நம்ம அண்ணங்கிட்ட படிச்சுட்டு போனேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நிறைய பேர் அந்த சர்டிபிகேட் தப்பா நினைச்சுக்கிறாங்க. நிறைய இடத்துல ஒரு இடத்துல போய் ஒரு 10 நாளோ இல்ல ஒரு வாரமோ அப்படி படிச்சுட்டோன்னே ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா அந்த சர்டிபிகேட் நம்ம படிச்சதுக்கு உண்டான அத்தாட்சி நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. அவங்க கிட்ட போய் படிச்சதுக்கு ஒரு அடையாளம், அதோட பவர் அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த வேலையும் செய்யாது. இப்ப நான் ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன்னா ஒவ்வொரு ஊர்லயும் போய் நான் கொடுக்குறேன். சர்டிபிகேட் இந்த டெய்லர் ப்ராண்டங்க சந்திச்சு நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது
அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான் அதோட பவர். ஆனா ஒரிஜினல் சர்டிபிகேட் வந்து 3 மாசம் கம்ப்ளீட்டா படிச்சிருக்கணும். அந்த 90 நாள் கிளாஸ் இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா 90 நாள் கம்ப்ளீட்டா படிக்கணும். 90 நாள் படிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு இருக்கும். அந்த பயிற்சியில தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் எனக்கு திருப்தி அப்படின்னு நான் சொன்னா மட்டும்தான் அதுக்கு சர்டிபிகேட் கொடுப்போம். அந்த சர்டிபிகேட் வந்து பவர்ஃபுல்லா தான் இருக்கணும். சர்டிபிகேட் கொண்டு ஒரு லோன் வாங்குறதோ ஒரு மிஷின் வாங்குறதோ அந்த சர்டிபிகேட் பேசணும். சும்மா பீரல் வச்சு மூடுறதுக்கோ லேமினேஷன் பண்ணி வைக்கிறதுக்கோ அது உபயோகப்படாது. அந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நீங்க சும்மாவே இருக்கலாம். மற்றபடி வந்து நீங்க வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இப்ப நீயே ஒருத்தர் சொல்லி கொடுத்தேன்னா அவங்க உங்ககிட்ட படிச்சுட்டு போய் அவங்கள்ட்ட சம்பாதிக்கணும். சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் ஷோகேஸ்ல வைக்கிறது எந்த பிரயோஜனமே கிடையாது. நிறைய இடத்துல நடக்கிற விஷயம் அதுதான். நல்லா பெரிய ஒரு சர்டிபிகேட் நல்லா பிரம்மாண்டமா கொடுத்து அதை போய் ஷோகேஸ்ல மாற்றுறதுல பிரயோஜனம் இல்ல. பிராக்டிக்கலா நம்மளுக்கு அந்த வேலை தெரியணும். சப்போஸ் நம்ம அந்த வேலை செய்யலனாலும் நம்ம 4 பேர் வச்சு வேலை வாங்கும் போது அதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி ஒரு பிளவுஸ் நேத்து ஒரு பிளவுஸ் கட்டிங் பண்ணி காமிச்சிட்டேன். அப்பவே நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்திருக்கும். என்ன ராணி உனக்கு வந்துச்சா இல்லையா? ஆமா எனக்கு வந்துச்சு. நீங்க சொல்லுவீங்க இல்ல, நீ வரவே இல்ல. ராணி நேத்து பேத்தியை பாக்குற பிஸில இருந்தனால நான் ராணி வீடியோ பார்த்தேங்க. வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு நான் கிளாஸுக்கு வருவேன், நானும் தையல் ஆசிரியர் ஆக போறேன்னு முடிவு கட்டிட்டு வந்துருச்சு. பிரச்சனையே கிடையாது. ராணிக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஒரு பிளவுஸ் வந்து கட்டிங் போட்டிருக்கிறேன் இல்லையா? அந்த கட்டிங் போடும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கிராஸ் கட்டிங்னா என்ன, ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா என்ன, அப்புறம் வந்து நம்ம இதுல டீம்ல இருக்கிறவர் கூட கேட்டாங்க கிராஸ் பெல்ட்னா என்ன, அப்புறம் ஆம்போல் எப்படி குடஞ்சு எடுக்கிறீங்க, அதுக்கு என்ன அடையாளம் என்ன, அந்த குடஞ்சு எடுக்கலன்னா என்ன ஆகும், அதிகமா எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயங்களா. பேக்ல டாட் பிடிக்காம தைக்கிறோம், சப்போஸ் டாட் பிடிச்சா என்ன ஆகும், சிங்கிள் பிளவுஸ்க்கு எந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கணும், இல்ல லைனிங் பிளவுஸ்ல எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஒரு லைனிங் சுடிதார் எப்படி தைக்கணும், ஒரு அம்பர்லா சுடிதார் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதோட விளக்கத்தை சொல்லி கொடுக்கணும். இப்ப நம்ம வந்து இந்த தையல் ஆசிரியர் வகுப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து முழுமையா எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான் வரும். இதுல நிறைய விஷயங்கள் நான் சொல்லாத விஷயங்களை நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப உனக்கும் நான் சொல்லிக் கொடுக்க போற விஷயம் அதுதான். இப்ப நான் நேற்று கட்டிங் பண்ணதை பாத்தீங்கன்னா நீ உன்னைய தைக்க வச்சிருக்கா. சரி, நீ ஆல்ரெடி டெய்லர் ஆயிட்டாலும் இப்ப நீ திரும்ப கிளாஸ் தான் வந்திருக்க. சரியா? திரும்ப நீ படிக்கத்தான் செய்யற. உங்களுக்கு சொல்றேன், அதாவது தையல் ஆசிரியரா நம்ம இருந்தாலும் கூட நம்ம கிட்ட ஒருத்தவங்க படிக்க வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஏதோ தெரிஞ்சிருந்தாலும் அவங்கள ஜீரோவா இது பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதியில இருந்து கொண்டு போனோம்னா அவங்க பாதியிலே போயிடுவாங்க, எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது அவங்க பழசு பழகுனதையும் இங்க பழகுனதையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கன்னா வேஸ்ட், அந்த கிளாஸே வேஸ்ட். அதனால ஆல்ரெடி உங்களுக்கு தைக்க தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தையல் வகுப்பு போகும்போது அவங்க கிட்ட ஃப்ரெஷ்ஷா போற மாதிரி தான் போகணும். நம்ம மைண்ட்ல இருக்க போற மறந்துடணும். அவங்க சொல்லி கொடுக்குற விதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, அப்பதான் அதனோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க எந்த மாதிரி மெத்தட்ல ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட்ல சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அவங்க மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணாதான் அது கரெக்டா வரும். இவன் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கும்மி அடிச்சோம்னா சட்டை தூக்கி டஸ்ட்பின்ல தான் போடணும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு தையல் ஆசிரியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஓரத்தையில இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இந்த ராணி தெரியும்ல, அதை ஃபர்ஸ்ட் நீ போட சொல்லணும். அந்த ஓரத்தையில இடத்துல அவங்க போட்டாங்கன்னா மட்டும்தான் அடுத்து அவங்க வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கவே விடணும். ரைட்டா? மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு கட்டிங் போடுறது பூரா ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் மிஷின்ல உட்காந்து உங்களுக்கு அந்த ஓரத்துல இடத்துல போட்டாங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல்ல மிஷின் வந்துடும். வந்ததுக்கு அப்புறமாட்டி கழுத்துல டேப் போடணும். இப்ப நீ பாத்தீங்களா, இதுதான் தப்பு. அதாவது ஆல்ரெடி ராணி டெய்லர் இருக்கும் போதே டேப் கழுத்துல போட்டு, இப்ப தையல் ஆசிரியர் வேற ஆக போற. அப்ப டெய்லர் அது எப்பயுமே கழுத்துல டேப் இருந்துட்டே இருக்கணும்ல. சரி, சொன்னதுக்கு அப்புறம் தான் போட்டிருக்கு. அப்படி கிடையாது, எப்பயுமே நீ போட்டிருக்கணும். அது நம்மளுக்கு ஒன்னும் அடையாளம் இல்ல. சரி, ரைட்டு. இப்போ இதுல வந்து ஒரு 28 சைஸ்ல வந்து கட் பண்ணிருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் இப்ப தையல் ஆசிரியரா இருக்கிறதுனால இந்த தைக்க போற ஒவ்வொரு பிளவுஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அந்த சொல்லிக் கொடுக்கும் போது அந்த தையல் ஆசிரியருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ரெண்டாவது, இது பூரா லைனிங் பிளவுஸ் தான். இது 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்ல இப்ப சும்மா பேக் மட்டும் நீ தச்சு காமிரானி. சரியா? ஆனா சொல்றேன், நீ ஆல்ரெடி டெய்லரா இருந்தா கூட நம்ம டீச்சர் ஆகிற பட்சத்துக்கு இன்னும் பெஸ்டா தைக்கணும். அதுல குறை இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம செய்யற விஷயங்கள்
தெளிவா இருந்தா மட்டும்தான் அவங்கள வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதாவது அவங்க அழகா தைச்சிருக்காங்க, அது மாதிரி நம்ம தைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். உட்காந்து டரு தைச்சிட்டு கோணையா தைச்சிட்டு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு செய்யக்கூடாது. அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நீட்டா தைச்சோம்னா தான் அவங்களுக்கு இது மாதிரி நம்ம தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். என்ன ராணி? சரி, ரைட். இன்னைக்கு வகுப்புல ராணி தான் முதல் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்குது. எத்தனை பேர் கிளாஸுக்கு வர்றீங்கிறத நான் பார்க்கணும். ஏன்னா இந்த 12 வார தையல் வகுப்பு இதுல பாத்தீங்கன்னா ட்ரைனிங், அதாவது தையல் வகுப்பு ஆசிரியருக்கு உண்டான கிளாஸ் தான் இப்ப நடக்குது. இதுல பார்த்தா எவ்வளவு பேர் நீங்க வர்றீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளவு பேருக்கு இப்போ ஒரு நான் 100 பேருக்கு சொல்லி கொடுத்தேன்னா அது 1000 பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு எனக்கு இருக்கு. இப்ப 1000 பேர் நீங்க வந்து படிச்சீங்கன்னா 1,00,000 பேருக்கு அது போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதன் மூலியமா தான் இன்னைக்கு தையல் ஆசிரியரை உண்டாக்குறதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிடுறேன். உனக்கு சொல்லி கொடுத்த எத்தனை பேருக்கு சொல்லி கொடுப்பேன்? எனக்கு நான் நல்லா கத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு சிறந்த ஆசிரியரா வரணும்ல உங்களை மாதிரி. கரெக்ட், வெரி குட். இது மாதிரி தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சிறந்த நல்ல ஆசிரியர் ஆயிக்கணும். அதாவது ஆசிரியர்னா அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம சொல்ல தெரியும். ஆமா, கரெக்ட், ரைட்டா? சப்போஸ் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அவங்க கேட்டுட்டா போட்டு போய் வேலையை பாரு, போ, வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பொறுமையா பேசணும். அதாவது நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அவங்க கேட்டுட்டா கூட, ஓ அப்படியா, சரி இது என்னன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம யோசிக்கிறோம். இது இந்த மாதிரி வருதா, அந்த இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். ஐயா மூஞ்ச படுறதுக்கு அப்படி போய் உட்கார அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி முகம் சுழிச்சு போய் உட்கார. அதாவது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு தையல் வகுப்பு நடக்குதுன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாத விஷயத்த அதை மேனேஜ் பண்றதுக்கு போய் உட்காந்து அதை மாத்தி தைச்சது தப்பு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க முழுக்க அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நம்ம கிட்ட கிளாஸ் படிச்சு நம்ம கிட்ட நடக்கிறது இப்படித்தான். நீ சொல்லி கொடுக்குற விதம் எப்படி இருக்கணும்னா, ஒரு 4 பேர் உங்ககிட்ட வந்து கிளாஸ் படிக்கிறாங்கன்னா நாம தான் அவங்க கிட்ட போய் நின்னு சொல்லி கொடுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. தையல் வகுப்புக்கு எத்தனை 10 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, நாம தான் அவங்க கிட்ட போய் நின்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம உக்காந்துக்கிட்டு எங்க கொண்டு வா நான் பாக்குறேன் இப்படி பார்க்க கூடாது. அப்படி பார்த்தோன்னா அது அந்த ஒரு சிறந்த ஆசிரியருக்கு உண்டான அடையாளமே கிடையாது. அதாவது மற்ற ஆசிரியர்களுக்கு வேற, நான் அதை சொல்லல. இந்த தையல் வகுப்பை பொறுத்த வரைக்கும் நாம போய் நின்று பிராக்டிக்கலா அவங்கள சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் பாப்பாங்க, டீச்சர் வந்து அது பாட்டு நீங்க வா அப்படி சொல்லி அவங்க அது வேற, அது வேற விஷயம். எழுதும் போதே பாப்பாங்களே லைனா வந்து அது மாதிரி பாப்பாங்க. இந்த இதுல வந்து நம்ம அவங்க எந்திரிச்சு நம்ம கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயம், இந்த அக்கா நல்லா தச்சிருக்கீங்களா, பாருங்க நல்லா தச்சிருக்கேன், நம்ம தான் போய் பார்க்கணும், நம்ம தான் அவங்களுக்கு கைட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம வந்து அவங்க எந்திரிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டு மாறிடும். ஒரு மிஷின்ல உட்காந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு நேரம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு உட்காந்து தைக்க விட்டோம்னா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். அவங்களுக்கு பொறுமை இருக்காது. அப்புறம் ஆமா, பொறுமை இருக்காது. என்னடா இந்த ஆளு உட்காந்துட்டே இருக்கேன், நம்ம போய் காமிக்கவா, இந்த மாதிரி இந்த அக்கா போய் உட்காந்துட்டு நம்ம போய் எடுத்து காமிக்கிறது இருக்கு, இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி யோசிக்க வந்துடும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். அவங்களுக்கு உண்டான ஆர்வத்தை நம்ம தான் அதிகப்படுத்தணும். ஒரு அழகான ஒரு சட்டை எவ்வளவு ஈஸியா தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொண்டு வந்துட்டோம்னா நல்லா படிப்பாங்க. சரிங்க, நல்லாச்சா? இப்போ ஒரு தையல் ஆசிரியருக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, மூட்டையா இருக்கு. அது எல்லாத்தையும் உங்க மைண்ட்ல செலுத்தினாதான் நீங்க சிறந்த ஆசிரியர் ஆக முடியும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு. ஏன்னா என்னோட வழியில நான் எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க போறேன். அது உங்க எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிடும். உனக்கு புரியல ராணி? இப்போ ஒரு சில விஷயங்கள் என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கலாம் சொல்லிருக்கலாம். அது அப்படியே நீ ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ற, ஒரு பேக் பீஸ் நீ தைக்கிற, நான் தைக்கவா? நான் தைக்கிறேன். நீயே தைக்கிறியா? சரி, ராணியே தைக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கிறோம். ரைட்டா? இதே மாதிரி இப்போ நீங்க தையல் ஆசிரியரா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா ட்ரைனிங், அதாவது கிளாஸ் தையல் வகுப்பு படிக்கிறவங்க, 2 பேருக்குமே இது பொருந்தும். இப்போ நீங்க புதுசா தைக்கக்கூடியவங்க இந்த கட்டிங் போட்டிருப்பீங்க இல்லையா? அவங்க போட்டிருப்பாங்க. 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதை போடும்போது
அதுல பேக் பீஸ் இப்ப நான் தச்சு காமிக்க போறோம். அதை அப்படியே நீங்களும் தச்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். உட்காந்து அதிக பிரசிங்கத்தனமா அடுத்தது போயிடக்கூடாது. இதுதான் அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்கானே இதுல செஞ்சலாமேன்னு நினைக்காதீங்க. இதுல நிறைய விஷயங்கள், நுணுக்கங்கள், டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. அதை பூரா நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பேக் தச்சிருவோம். போலாமா? ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கு. பேச வேண்டிய எல்லா விஷயங்களும் நீங்க கேட்டுதான் ஆகணுங்கிறது கட்டாயம். என்ன ராணி, வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தொழில், ஒரு கலை. இதை கத்துக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்கிப் பண்ற வேலையே பண்ணக்கூடாது. நான் ரொம்ப கண்டிஷனா சொல்றேன். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க சரியா சொல்லித்தரல, நீங்க சொன்னதை நான் கவனிக்கல, இது எதனால வருதுங்கிற எனக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னா யாருமே பொறுப்பேற்றுக்க முடியாது. அதனால ஒரு தையல் வகுப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வமா உங்களுக்கு இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிற விஷயம் எதுல இருக்குன்னா அந்த ஒத்து கவனிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. தேவையில்லாத விஷயங்களை உட்காந்து விடிய விடிய தள்ளிட்டு பாக்குறது, அது அவங்களோட விருப்பம். அது நான் குறை சொல்லல. ஆனா இது ஒரு தையல் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு தொழில் சார்ந்த விஷயம், நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், காலம் பூரா நமக்கு கை கொடுத்து சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம மணிக்கணக்கா இல்ல நாள் கணக்கா பார்த்தாலும் தப்பே கிடையாது. அதனால தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இது கத்துக்கிட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளிலாம் வைக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு, கத்துக்கிட்டே இருக்கலாம். கத்துக்க புது புது மாடல் நிறைய வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த விஷயங்கள்ல அதிக ஆர்வத்தை காட்டுங்க. உங்களோட நெட்டை இந்த மாதிரி என்ன ராணி பிரயோஜனமா தேவைப்படும். ராணி என்ன முறைக்க ஆரம்பிச்சிச்சு. மறைக்கலையா? நீயும் முறைச்சு அவங்களும் நீங்க சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கேன். அப்ப நீங்களும் கவனிக்கிறீங்களா? நல்லா திரும்ப கேட்டுக்கோங்க. கிளாஸ்ல எல்லாரும் கம்பல்சரி வந்துருங்க, எல்லாருமே வந்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டீங்கன்னா நம்மளோட வாழ்வாதாரத்தை கையில உதறிட்டு சும்மா நிக்கிறதுக்கு சமம். நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள், இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் உள்வாங்க மறந்துடாதீங்க. இது உங்க எல்லாருக்கும் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன ராணி? அதாவது என்னால எந்த அளவுக்கு என் அறிமூச்சல்ல இருந்து எடுத்து எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட சொல்லணும். அதாவது என்னது உள்ள போட்டு அலசிடணும். அது மாதிரி இந்த சட்டையில இந்த 12 சைஸ் போட்டு அலசிடணும். அலசதுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ரைட்டா? ஏன்னா தையல் கிளாஸ் படிச்சவங்க நிறைய பேர் நம்மகிட்ட இந்த டவுட் கேட்பாங்களா ராணி? அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம்ல, கிட்டத்தட்ட 1000 மெசேஜ் தினமும் வந்துட்டே தான் இருக்கு. நானும் ஒரு 300-400 ரிப்ளை கொடுத்துட்டே வரேன். ஆனா சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா அதை குறைக்கணும்னா இப்ப இந்த வகுப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல உள்ள மெசேஜ் எல்லாம் குறையும் நான் நம்புறேன். ஏன்னா திரும்ப இந்த சந்தேகங்கள் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி நீங்க எல்லாம் எதுல நிறைய தப்பு பண்றீங்க, எந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கு உடம்பு வித்தியாசத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வருது, அது எல்லாமே உங்களுக்கு தெரியாததுனாலதான். ஏன்னா எல்லாருக்கும் அது பிரச்சனை தான். இப்ப நானே எல்லாரும் தச்சிட முடியும்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒருத்தவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. சோல்டர் அகலமா இருக்கலாம், இல்ல கப் ஷேப் பெருசா இருக்கலாம், கை ரொம்ப லூஸா இருக்கும், இறக்கமா இருக்கும், இங்கே கை சின்னதா இருக்கும், இங்கே கை பெருசா இருக்கும், வயிறு ரொம்ப பெருசா இருக்கும், அந்த செஸ்டோட அளவு கம்மி இருக்கும். இந்த மாதிரி உடல்வாகு வித்தியாசப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு உடனே பர்ஃபெக்டா தச்சிட முடியாது. ஒரு ப்ளவுஸ் ட்ரையல் பார்த்து இந்த மாதிரி கட்டிங் போட்டு ட்ரை பண்ணிட்டு அவங்க எப்படி செட் ஆகுங்கிறத பார்த்துட்டு அப்ப இந்த இடத்துல சைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு 2வது ப்ளவுஸை நம்ம சரி பண்ண முடியும். அந்த மாதிரி தான் தைக்கலாம். அப்போ அந்த மாதிரி கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? பேசி முடிச்சிட்டேன்னா அப்போ பேசி முடிச்சிட்டேன். இப்ப கிளாஸுக்கு போலாமா? கிளாஸுக்கு போமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேக் பீஸ் தான் தச்சு காமிக்க போறோம். இந்த பேக் பீஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த பதிவுல பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா இதுல கொஞ்சம் நுணுக்கங்கள் அதிகமா சொல்லிக் கொடுப்பேன். இவன் எப்பயும் தைக்கிற மாதிரி ஜாக்கெட் தைக்கிறான்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட அறியாமை. அதனால இதுல தைக்கும் போது சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு தையல் ஆசிரியருக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். ரைட்டா? இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறானே. சப்போஸ் நீ 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க உன்னை டவுட் கேட்டாங்கன்னா அதை கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் தெளிவா சொல்லிக் கொடுப்பேன். அது நீ ஃபுல்லா உள்வாங்கிக்கிட்டு நீ படிக்கணும். படிச்சுட்டு நீ கடைசி யாருக்கா ஒரு தையல் கிளாஸ் எடுக்கிறத நான் பார்ப்பேன். கண்டிப்பா உனக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கும் சேர்த்துதான். நீங்க ஒவ்வொருத்தருக்கு கிளாஸ் எடுக்கிறத நான் பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்? உங்களோட வளர்ச்சி எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க தையல் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சியை எனக்கு தெரியப்படுத்துவீங்க. ஏன்னா ஏதோ ஒரு கமெண்ட் மூலியமாவோ இல்ல எனக்கு போன் பண்ணியோ ஏதோ ஒரு விதத்துல எனக்கு தெரிய வர நேரத்துக்கு நீங்க இந்த வகுப்பை எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஈஸியா தெரியும். ஓகேயா? இப்ப கிளாஸ் போலாமா? இப்ப என்ன எடுக்கணும்? எல்லாம் எடுத்தாச்சா? சரி வாங்க. இப்ப மிஷின்ல நானே உனக்கு ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து தச்சு காமிக்கிறேன். தைக்கிறது நீ தச்சிடுவேன். மியா மியான்னு பேசாம நல்லா சத்தமா பேசணும்னா
மியா மியானா பூனையா நானு? இல்ல சத்தமா பேசணும். பூனையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். எடுத்துட்டு கழுத்து நல்லா டிராயிங் பண்ணியிருக்கோம். இது ஒரிஜினல் பீஸ். இப்ப இந்த பேக் பீஸ் டிராயிங் பண்ணிருக்கிறோம் இல்லையா, இந்த கழுத்து எவ்வளவு இறக்கம் இருக்கும் அதோட ஒரு 2 இன்ச் இறக்கத்துக்கு இந்த லைனிங் கிளாத் ஒயரா இருக்கணும். அதே மாதிரி இந்த அகலம் பாத்தீங்கன்னா இது எவ்வளவு அகலம் இருக்கும் அதுல இருந்து கூட ஒரு 1.5-2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்ப அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம அந்த உள்ள கிளாத் கொடுத்து அடிச்சு திருப்பும் போது அந்த பினிஷிங் நல்லா கிடைக்கும். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு லைனிங் கிளாத்தை வைக்கணும். இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா இப்போ வந்து தையல் படிக்கிறத விட ஒரு ஆசிரியர் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வேலை. இப்படிதான் இடையில நான் ஒன்னும் சொல்லுவேன், அதை பூரா நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கும் சொல்றேன், தச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இடையில நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பூரா ரொம்ப முக்கியமானது. ஒருத்தவங்கள மிஷின்ல உட்கார வச்சோன்னே டேப் எடுத்துட்டு வரியா, ஒவ்வொரு டைம் உனக்கு சொல்லணும் போல இருக்கு. நீங்க டேப் எடுத்துக்கிட்டீங்களா, டேப் கழுத்துல போட்டுட்டீங்களா, மார்க்கர் இருக்கா, மிஷின் இருக்கா, டேப் இருக்கா, ஸ்கேல் இருக்கா, சிசர் இருக்கா, எல்லாம் இருக்கா, அதுதான் முக்கியம். சரியா? பேக்கும் கொடையும் முக்கியம் இல்ல. அப்படித்தான் நம்ம காமெடி அதை சொன்னாங்களே, நானும் டீச்சர் பேக்கு கொடைலாம் வச்சிருக்கேன். அந்த டீச்சர் கிடையாது, இது வந்து தையல் ஆசிரியர். இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் ஒரு சிசர், ஒரு டேப்பு, ஒரு மார்க்கர், ஒரு சிசர், அப்புறம் வந்து தையல் மிஷின், இவ்வளவுதான். ரைட்டா? சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு அறிவு கூர்மை, அது எந்த அளவுக்கு நமக்கு இல்லைன்னாலும் அதை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வகுப்பு தான் இது. அதாவது அறிவு கூர்மைங்கிறது வந்து தையல் வகுப்பு சார்ந்து சொல்றேன். சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஓரத்துல இடத்துல போட சொல்லிட்டு அதை போட்டு அது அவங்க கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை ஆரம்பிக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஓரத்தையில இடத்துல போட்டதுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு தையல் போடுறது, நெளிஞ்சு போடுறது, அதெல்லாம் வந்து நம்ம தையல்லே அழகா வந்துடும். அந்த ஓரத்தையில இடத்துலங்கிறது வந்து லெஃப்டும் ரைட்டும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அளவு. சரி. இந்த பக்கம் ஓரத்தையில போடுறோம், அது மாதிரி இந்த சைடு ஓரத்தையில போடுறோம், இந்த சைடு இடத்தையில போடுறோம், இந்த சைடு இடத்தையில போடுறோம். அப்போ லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிஷினை கண்ட்ரோல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஓரத்தையில இடத்துல போடுறது. அது போட்டுட்டாலே மற்றதெல்லாம் ஈஸியா வந்துடும். அதே மாதிரி நூல் கண்டு, நூல் எப்படி மிஷின்ல கோர்க்கிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி வாரத்துல 2 நாள் பாபின் கேஸ நல்லா ஆயில்ல ஃபுல்லா ஊற வைக்கணும். அந்த ஆயில் ஃபுல்லா அந்த பாபின் கிடையாது, பாபின் கேஸ் மட்டும் அந்த ஆயிலுக்குள்ள முங்குற மாதிரி ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் நைட்டு போட்டுட்டு காலையில எடுத்துக்கலாம். அது நல்லா ட்ரை ஆகாம நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அந்த த்ரெட் அதுல வர்றது போற நல்லா இருக்கும். இல்லைன்னா ஸ்டக் ஆயிரும்போது த்ரெட் கட் ஆகும், இல்ல ஸ்டிச்சிங் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை. மெயின் வந்து நூல் கண்டு ப்ராப்பரா எப்படி கோர்க்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். நீங்களும் அப்படித்தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியாதவங்களுக்கு நான் திரும்ப ஒரு பதிவுல வந்து நூல் கோர்க்குறது அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லித்தரேன். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைனிங் கிளாத் வச்சிருக்கோம், இது சென்டர் கனெக்ட் பண்ணி மடிச்சிருக்கோம். இப்போ ரெண்டாவது இந்த ஒரிஜினல் பீஸ், இந்த ஒரிஜினல் பீஸ்ல இது உள்பக்கம், நல்ல பக்கம் நம்ம பார்க்குற மாதிரி வைக்கணும். நல்லா வச்சுட்டோமா? இது காட்டன் மெட்டீரியல், அதனால யார் வேணாலும் தைக்கலாம் ஈஸியா. ஆமா, இதுவும் கரெக்டா அந்த சென்டர் கனெக்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ், ஒரு மெட்டீரியல், அப்புறம் ஒரு லைனிங். ஆமா, இப்ப கரெக்டா வச்சிருக்கேனா? வச்சுட்டு இந்த மார்க்லயே தையல் போடணும். சரி. கரெக்டா அந்த மார்க்லயே தையல் போட்டோம்னா நம்ம என்ன டிராயிங் பண்ணிருக்கோமோ அது அழகா வரும். நமக்கு இந்த லைனிங் தான் அளவு. ஆமா, ரைட்டா? கரெக்டா அந்த மார்க்லயே தையல் போட்டேனா இப்போ ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணணும். ரொம்ப துணி விடக்கூடாது, விட்டுட்டோம்னா அந்த ஷேப் நல்லா வராது. 1/4 இன்ச் போதும். ரைட். இப்போ இந்த அர்க்கத் பண்ணணும். இந்த அர்க்கத் எங்க பண்ணணும்னா இந்த ரவுண்ட் ஷேப், அந்த வளைவுல மட்டும் தான் பண்ணணும். இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கிற இடத்துல பண்ணணும்னா கழுத்து பெருசாயிடும். இது வந்து அந்த ஷேப் வரணுங்கிறதுக்காக கழுத்து ரொம்ப அகலமா போயிடும். அதனால இந்த ரவுண்ட் ஷேப்ல மட்டும் வெட்டணும், தையல்ல பற்றக்கூடாது. இது ஏன் வெட்டுறோம் அப்படின்னா, இந்த அர்க்காத்து ஏன் வெட்டுறோம்னா, இந்த அர்க்கிலே அப்படி கிராஸ்ல தான் வெட்டணும். வெட்டி திருப்பும் போது இந்த வளைவு வந்து அழகா வரும். அதுக்குதான் இப்ப போட்டுட்டு இந்த அர்க்கிலையா கரெக்டா இந்த தையல் எடுத்து அந்த ஓரத்தில் போடணும்.
எதை தைச்சாலும் இந்த ஓரத்தில் இடத்துல பேஸ் பண்ணி தான் வரும். அதனால தான் அதை ஃபர்ஸ்ட் தைக்க சொல்றது. சரிங்க. கரெக்டா எட்ஜில் போட்டேன்னா போட்டதுக்கப்புறம் லைனிங்கை உள்ள போற மாதிரி வச்சாச்சு. லைனிங் வெளியில தெரியக்கூடாது, அப்புறம் ஒரிஜினல் பீஸ் வந்து உள்ள தெரியக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துக்கணும். முடிஞ்சா அயன் பண்ணிக்கலாம். சரியா? சரி. இது காட்டனுங்கிறதுனால கையில் கீறினாலே போதும். ஆமாம், ஒரு சில மெட்டீரியல் தான் அயன் பண்ணணும் கம்பல்சரி. போட்டதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் பீஸை மட்டும் எடுத்துட்டு உள்ள ஓடி ஒரு இன்ச்சு தள்ளி தையல் போட்டுக்கணும். அது என்ன ஆகும்னா நம்ம வெளியில தையல் போடாமலே உள்ள வந்து ஃபினிஷிங் அழகா காமிக்கும். அதுக்காக தான் இங்க உள்ள துணி எக்ஸ்ட்ரா விட சொல்றது. சரிங்க. இதுல எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வெட்ட வேண்டாம். பேக் பீஸுங்கிறதுனால வெட்ட வேண்டாம். ஃப்ரண்ட் பீஸா தான் வெட்டிடணும், பேக் பீஸ்ல வெட்ட வேண்டாம். கழுத்து சூப்பரா இருந்துச்சா? அப்ப இங்க வெளியில இருந்து தையலே தெரியாது. அப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்ல தையல் தெரியும். இது வந்து நல்லா கிரிப்பு கிடைக்கிறதுக்காக. சரியா? இப்போ சுத்தி ஒரு நூல் கட்டாயிச்சு பார்த்தியா, சுத்தி 1/4 இன்ச் விட்டு ஒரு தையல் போடணும். எல்லா பக்கம் லூஸ் எல்லாம் அவ்வளவுதான். இப்போ அந்த தையல் தான் கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியல் என்ன செய்யணும்? கட் பண்ணிடணும். அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு அவங்க சொல்லும் போது அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம கேட்கணும். இல்ல அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்கள கேட்காமலே அவங்களுக்கு புரியுதா இல்ல அவங்க சிலவா யோசனை பண்றாங்களா, திரும்ப நம்மகிட்ட கேட்கறதுக்கு சங்கடப்படுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், அவங்க படிச்சா சரி படிக்கலன்னா சரி, நம்மளோட கடமை முடிஞ்சு அப்படி போகக்கூடாது. அவங்களுக்கு புரியுற அளவு சொல்லி கொடுத்துட்டே. ஆமா, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில திரும்ப கேட்கறது ஆமா சங்கடப்படுவாங்க. இப்படி மடிக்கும் போது நல்லா அக்யூரேட்டா சூப்பரா ஒன்று போல இருக்கணும். கேட்டா பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இப்போ நம்ம இறக்கம் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த 13 இன்ச் இறக்கம், அந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும். அர்க்காத்துங்கிறது வந்து இதோட நம்ம மடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம். ரைட்டா? இப்போ ஒரு சப்ளை பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். சின்னதா இருக்கனால ஜாயிண்ட் போட்டிருக்கேன். இங்க ஒரு அர்க்காத் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் தையல் வரணும். அதுதான் அந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம். முடியும் போது இந்த அர்க்காத்துல முடிச்சிருக்கோம். அப்ப என்ன ஆகுனா ஒரே ஸ்ட்ரைட்டா அந்த பக்கம் ஆரம்பிச்ச இடத்துல இங்கே முடிச்சிருக்கோங்கிறதுக்காக அதோட மடிச்சிட்டோமா, மடிச்சுட்டு கரெக்டா ஒரு எஜ்ஜு தையல். இதுல இருந்து 1.25 இன்ச் கம்பல்சரி. கம்பல்சரியா 1.25 இருக்கணும். இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு நடுவுல ரஃபா தையல் போடணும். நீ போட்டதுக்கு அப்புறம் இதுல சுருக்கம் இருக்கக்கூடாது. போட்டுட்டு இதை உள்ள எம்மிங் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், தையல் போடணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் தையல் போட்டுடுறேன். எம்மிங் பண்ணா கொஞ்சம் அழகா இருக்கும். தையல் தெரியாதுல? ஆமா. அதே மாதிரி கீழே ஒரு தையல். ஆமா, அவ்வளவுதான் ராணி. சூப்பர். பேக் பீஸ் வந்து ரொம்ப ஈஸியா தைச்சிட்டோம். நல்லா இருக்கு. இதுல நம்ம டாட் பிடிக்க மாட்டோம். டாட் ஏன் பிடிக்க மாட்டோங்கிறதுக்கு விளக்கம் நான் சொல்றேன். அதாவது இங்க பிடிக்கிற டாட் இங்க வர எவ்வளவுக்குள்ள லூஸ் வருதோ அந்த அளவுக்கு சைட்ல வளைவு வந்துடும். அப்போ ஒல்லியா இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஆள் கொஞ்சம் வெயிட்டா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல சதை வந்து ஒரு மாதிரி வளைவா காமிக்கும். ரெண்டாவது கிராஸ் வந்து சைட்ல வளர்ந்த மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. இது வந்து நல்லா பூசினாப்ல நல்லா சூப்பரா இருக்கும். உடம்பு இந்த பிளவுஸுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிடும்.
பார்க்க குண்டாவும் தெரியாது. ஆமா நல்லா நீட்டா இருக்கும். சரி, அதுக்கான இந்த மெத்தட். இப்போ இந்த பேக் பீஸ் தைச்சிட்டு உனக்கு புரிஞ்சிச்சுல? சூப்பரா இருக்கா, நல்லா இருக்கு. இது மாதிரி அவங்க நம்ம கிளாஸ் படிக்கிறவங்க தைச்சிட்டாங்கன்னா நம்ம பரவாயில்ல அழகா தைச்சிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஐடியா வரும், சரிங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்ப இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப 28 சைஸ்ல ஒரு பேக் பீஸை மட்டும் தைச்சிருக்கோம். நீங்களும் இப்ப புதுசா தையல் வகுப்பு இதுல ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பேக் பீஸை மட்டும் தைச்சிட்டு அதோட ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்த நாளைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ரைட்டா? தையல் வகுப்பு சம்பந்தப்பட்டவங்க வந்து இதுல சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உள்வாங்கிக்கோங்க, இல்ல ஒரு நோட்ல எழுதிக்கோங்க. நான் ஒவ்வொரு வகுப்புலையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அந்த நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு தையல் ஆசிரியருக்கு சம்பந்தப்பட்ட ரொம்ப தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள். அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு தையல் வகுப்பு படிக்க வர்றவங்களுக்கு நீங்க ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லைன்னா அவங்க முன்னாடி நீங்க திணற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க உங்களுக்கு புரியலன்னா இன்னும் கொஞ்சம் அவங்ககிட்ட கோவப்படுற மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்களோட சந்தேகத்தை வந்து தீர்க்க முடியும். அதனால நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த பதிவு மூலமா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்டா நிறைய நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் பேக் தான் தைச்சிருக்கோம். நாளைக்கு என்ன? நாளைக்கு ஃப்ரெண்ட் நீ தைக்கிற நான் தைக்குவா? நான் தைக்கிறேன். சரி பார்க்கலாம். நாளைக்கு நீ கிளாஸ்க்கு வந்துருவியா? வந்துடுறேன். நீங்க வந்துருவீங்களா? வரணும். வந்துடுவீங்களா? இல்ல எல்லாரும் கிளாஸுக்கு கம்பல்சரி வரணும். வராதவங்களையும் கூட்டிட்டு வாங்க. சப்போஸ் வர முடியாதவங்க, இதை பத்தி தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நீங்க உங்கள் மூலியமா சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு நல்ல பயிற்சியாளராக ஆக்குறது உங்களோட பொறுப்பு. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு கண்டிஷனான ஒரு விஷயம். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் இந்த தையல் தொழில் கை கொடுக்குங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்குண்டான காரணம் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா? ரைட். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பார்க்கலாம். இன்னைக்கு வகுப்புல நீங்க பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச நீங்க தச்ச ஒரு போட்டோ எடுத்து எங்க Facebookல போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அடுத்த வகுப்புல நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, கத்துக்கக்கூடிய விஷயங்கள் மூட்டையா இருக்கு. அப்போ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க போற பட்சத்துக்கு சிறந்த தையல் ஆசிரியர் ஆகக்கூடிய அளவுக்கு முழு தகுதியும் ஆகிடும். ஏன்னா ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம தட்டு தடுமாறாம அவங்களுக்கு பதில் சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நம்மளுக்கு கிளியர் பண்ணிட்டாங்க, அப்ப இதை சால்வ் பண்ணிடலாம், அந்த மாதிரி நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஊக்கத்தை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றி காத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு இந்த தையல் தொழில் எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்கும்னு நான் நம்புற அளவுக்கு நீங்களும் நம்பணுங்கிறது தான் இன்றைய பதிவு. நாளைக்கு இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. பாய். பாய்.